ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு மாரல் ஸ்டோரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதாவது உணவோட மதிப்பை பற்றின ஒரு மாரல் ஸ்டோரி தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்க, எஜுகஸ்டோட கோர்ஸ், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் கம்பெனி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். Struggle to find courses that truly speak your language? It's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு ஏழையான ஒரு அப்பாவும் ஒரு பொண்ணும் வாழ்ந்து வராங்க. ஒரு சின்ன வீட்டில் வந்துட்டு வாழ்ந்து வராங்க. அப்பா வந்துட்டு ஒரு செருப்பு கடையில் தான் வேலை செஞ்சுட்டு டெய்லி வந்துட்டு அந்த வீட்டை வந்துட்டு ரன் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு நாள் நடந்துட்டு போயிட்டுருக்கும்போது சாக்கடையில் விழுந்து அவரோட கால் வந்து ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதாவது வேலைக்கே போக முடியாத ஒரு நிலைமை ஆயிடுச்சு. அந்த டைமில் வந்துட்டு அவங்க பொண்ணு வந்து தனியாக வீட்டை கவனிச்சிக்கணுன்ற மாதிரி அந்த நிலைமைக்கு வந்துடுவாங்க. இப்போ அவங்க வீட்டையும் பார்த்துக்கணும், அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்கணும், டேப்லெட்ஸ் அந்த மாதிரி மருந்து கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டுடுறாங்க. இப்போ அவங்களோட படிப்பும் போச்சு, அவங்க வீட்டையும் கவனிக்கணுன்ற நிலைமைக்கு வந்துடுறாங்க. இந்த டைமில் அந்த ஊர்லேயே இருக்கிற பணக்கார ஒரு முதலாளிக்கிட்ட வந்துட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்குறாங்க. அந்த டைமில் இவங்க வந்துட்டு அவங்க வீட்டில் மெய்டாக போய் ஜாயின் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், அவன் ரொம்ப திமிரு பிடிச்சவன். அவங்க அந்த வீட்டில் வந்து போயிட்டு மெய்டாக போய் வேலைக்கு சேர்ந்துட்டு அந்த வருமானத்தில் வீட்டில் அப்பாவுக்கு வந்துட்டு நம்ம மருந்து வாங்கி கொடுக்கலாம், வீட்டை வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அந்த டைமில் அவங்க வீட்டில் இருக்கிற அந்த திமிரு பிடிச்ச அவங்க பையன் என்ன பண்ணுறான்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை 3 பேரை வந்துட்டு வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு கூப்பிட்றான். அவங்களும் வராங்க. வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு இவளும் சமைச்சு வச்சுட்டு அவங்க சாப்பிட்டு நிறைய சாப்பாட்டை வந்து வீணடிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, இந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம்ல, இவ்வளோ சாப்பாட்டை நீங்கள் வீணாக்கக்கூடாது, அது ஒருத்தரோட பசியை போக்கும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. அதுக்கு வந்து அந்த திமிரு பிடிச்ச பையன் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு அவங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்துட்டு என்னென்னா, வீணாக போகிறது வந்து நீ வீட்டுக்கு எடுத்துகிட்டு போமான்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு ஒரு நாள் போயிட்டு என்னோடய சேலரி பணம் வேணும்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ தான் சாப்பாடு எடுத்து போகிறல, உனக்கு சேலரி கிடையாதுன்னு திட்டு அனுப்பிச்சி விட்டுறாரு. அந்த பொண்ணு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டு ஒரு இடத்துல போய் உக்காந்து ரொம்ப அழுறாங்க. அப்படி அழுந்துட்டு இருக்கும்போது அவங்களோட ஸ்கூல் மிஸ் வந்துட்டு பார்க்குறாங்க. ரொம்ப அழுந்துட்டு இருக்கியம்மா, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவரோட நிலைமையை வந்து எடுத்து சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த மிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு நான் உன்னை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்றேன், நீ ஃப்ரீயாகவே படிச்சுக்கலாம், அதுக்கப்புறம் நீ என்னோடய வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்துரு, நீ வேலை செய்கிற மாதிரி இருக்கும், படித்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு வழி காட்டுறாங்க. அது வந்துட்டு அதில் ரொம்பவே சந்தோஷமாயிடுது அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறமா ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, அந்த பணக்கார வீட்டு அப்பா வந்துட்டு அவங்களோட வேலையில் வந்து ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிங்க கைது பண்ணிட்டு போய் அவங்களோட சொத்துக்கள் எல்லாம் ஜப்தி பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பையன் வந்துட்டு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமை ஆயிடுச்சு. யாருமே அந்த பையனுக்கு சாப்பாடும் கொடுக்கல. ஏன்னா அந்த டைமில் அந்த பையன் நடந்துக்கிற விதம் அப்படி, யாருமே அந்த பையனை மதிக்கலை. அந்த டைமில் வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் அவள் தவிச்சிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அந்த பையனும் அந்த பசியில் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்ட பிறகு அந்த பையன் என்ன சொல்கிறான்னா, நான் உனக்கு வந்துட்டு எவ்வளவோ கெடுதல் பண்ணியிருக்கேன், நான் வந்து உன்கிட்ட சாப்பாடு கொடுத்துருக்கேன், சேலரி தர முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் உன்னை அனுப்பிச்சி விட்ருக்கேன், ஆனால் அதுவும் மீறி நீ எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிவிட்டு எனக்கு அந்த பசியை வந்து போக்கியிருக்க, இதுக்கு வந்து நான் என்ன சொல்கிறதுன்னு தெரிலன்னு சொல்கிறான். அப்போ அந்த பொண்ணு சொல்கிறாங்க, ஏன்னா எனக்கு பசியோட மதிப்பு தெரியும், அதனால் நான் உனக்கு கொடுத்துருக்கேன், அதாவது நீயும் ஒருத்தரோட பசியை அறிஞ்சு அவங்களுக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், அதை தவிர்த்து நீ அவங்கள வந்து கெடுதல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, உணவு வந்து இருக்கிறவங்களுக்கு சரி இல்லாதவங்களுக்கு சரி பசி தான். உணவை வந்து வீணாக்காதீங்க, முடிஞ்ச அளவு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.